கிருஷ்ணபிரியா மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அவரது தந்தை ரவி தரப்பு வழக்கறிஞரின் செய்தியாளர் சந்திப்பை இப்பொழுது பார்க்கலாம். அப்படின்னு 5:23க்கு தொலைபேசியில மொபைல்ல அழைப்பு விடுத்து சொல்லுகிறார். இந்த அழைப்பு 5:23க்கு வருகிறது. அதனால 5:30 மணிக்கு வீட்டுடைய ஜன்னல் கதவை திறந்து அப்பொழுதுதான் விஷ்ணுபிரியா இறந்திருக்காங்க தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் கொடுப்பதே தவறா தெரிகிறது. அது மட்டும் இல்ல, 5:30 மணிக்கு சம்பவம் பார்த்த அந்த காவலர் 6:30 மணிக்கு தான் எஃப்ஐஆர் போய் கொடுக்கறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் மிக அருகாமையில் இருக்கிறது, 1 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. கம்ப்ளைண்ட் 6:30 மணிக்கு கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அந்த எஃப்ஐஆர்ல அந்த காவல் கண்காணிப்பாளர் SR செந்தில்குமார் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ அப்பாயிண்ட் பண்ணதை அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்படுகிறது. அந்த எஃப்ஐஆர் 6:30 மணிக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது செந்தில்குமார் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஏற்கனவே ஒரு விசாரணை அதிகாரியை அப்பாயிண்ட் பண்ணது அந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்படும் பொழுது, அப்போ அந்த முதல் தகவல் அறிக்கை எப்படி அது உண்மையாகும்? அவருடைய கண்காணிப்புல தான் இந்த எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணிருக்காங்கன்றது நாங்க நீதிமன்றத்தில் தெல்ல தெளிவா சொன்னோம். சோ அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்கும் பொழுது நீங்க சிபிசிஐடி அப்படின்னு ஒரு தனி விங் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த மாவட்டத்தை பொறுத்த மாட்டில் ஏதோ ஒரு குற்றங்கள் சம்பவங்கள் நீங்க சிபிசிஐடிக்கு கொடுத்தாலும் கூட அந்த விசாரணை அதிகாரி, சிபிசிஐடியிலிருந்து வரும் விசாரணை அதிகாரி அந்த மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டுதான் எந்த விசாரணையும் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கும்பொழுது எப்படி ஒரு விசாரணை அதிகாரி, அதுவும் ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் லெவல்ல இருக்காரு, ஒரு பிலோ த ரேங்க், அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு கீழே இருக்க ஒரு ரேங்க், அந்த ஆபீசர் எப்படி இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோட இன்வால்வ்மெண்ட்டை விசாரிக்க முடியும்? இதுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் இன்னைக்கு எழுப்பப்பட்ட கேள்விகள். அது மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தில் எப்படி விஷ்ணுபிரியா உடைய விசாரணை நிறைய வழக்குகள்ல புலன் விசாரணை பண்ணும் பொழுது இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இன்டர்ஃபியர் பண்ணார் அப்படின்ற மாதிரி நாங்க சொன்னோம், நீதிமன்றத்தில் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபியர் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணும்பொழுது அதை சாட்சிகள் கூட வேலை செய்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி மாவட்ட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு எதிராக சாட்சிகள் சொல்ல முடியும்?